இது கைஸ் 30 days 30 வீடியோஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 9th டே. நான் எங்கே இருக்கேன்னா பாண்டிச்சேரியோட கேனியான்னு சொல்லப்படுற திருவக்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். கரெக்டாக 1 மணி வெயிலில் வந்துடுங்க. வேர்வையிலே குளித்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பிளானிங்காக வரணும். ஏர்லி மார்னிங்கு இல்லை இந்த ஈவினிங் டைமிங்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருக்காஞ்சின்னு சொல்லி திருவக்கரை கூட்டம் வந்தியடா. என்ன மாதிரி திருக்காஞ்சியும் திருவக்கரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு வில்லியனூரில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் வெயில் நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெத்து தான். இந்த இடம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபாசில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி குறுகலான பாதைகள் தான் இருக்குது. இது எல்லாமே தண்ணி போன அந்த படிவங்கள் தான். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு பூமியே 2ஆக பிளவுபட்டு அந்த நடுவில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி போன அடையாளம்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி போயிருக்கும் போல். பட் மழை வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து யூஎஸில் தான் நேச்சுரலாக இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இது அமைஞ்சிருக்கு. இது நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு பெருமையான விஷயம். ரொம்ப டீப்பாக உள்ளே போகலாம். ஆனால் பாதி வழியிலே வந்து பூச்சி நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணிங்க, ஒரு லாங் ட்ரைவ் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த திருவக்கரையை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் ரொம்ப வெயிலில் வராமல் ஏர்லி மார்னிங் இல்லை க்ளவுடியாக இருக்கிற டைம்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த கேனியன் பார்த்துட்டு வர டைமில் ரொம்ப வெயில், செம வெயில் தாங்க முடியல. சரி, வர வழியில் ஒரு வயல்வெளியில் மோட்ரு தண்ணி இறச்சிட்டு இருந்தாங்க. சரி, பசங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக ஒரு குளியல் போடாச்சு. வெயிலுக்கும் அதுக்கும் செம ஜாலியாக இருந்துச்சு.